Hi, this is Jasna from NLPM. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 18 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாராம். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா தண்ணிக்கு ரொம்ப பஞ்சமா. பக்கத்துல இருக்க ஒரு ஆறுல இருந்து போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரா மாதிரி இருக்குமா. அவர்கிட்ட 2 பித்தளை பானை இருந்துச்சாம். அதுலதான் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு போவாராம். எப்படி தண்ணி எடுத்துட்டு போவார்னா, ஒரு பெரிய கொம்புல இந்த பக்கம் ஒரு பானை, இந்த பக்கம் ஒரு பானையை கட்டிட்டு அவருடைய தோல்ல சுமந்துட்டு அவர் எடுத்துட்டு போவாராம். ஒரு நாள் அவர் வந்துட்டு அந்த பானையில தண்ணி எடுத்துட்டு வரும்பொழுது ஒரு பானையில ஓட்டை இருக்கிறத அவர் பார்த்தாராம். வீட்டுக்கு வந்ததும் அந்த பானையில பாத்தீங்கன்னா பாதி தண்ணி தான் இருந்துச்சாம். இன்னொரு பானையில வந்துட்டு நிறைவா இருந்துச்சு. அவரால் இன்னொரு பானையை வாங்க முடியாத சுச்சுவேஷன்னால அந்த பானையிலே வந்துட்டு அவர் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டே இருந்தாராம். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சாம். கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவரை பாக்குறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இருந்தாராம். அப்போ அவர் கூட இவரும் சேர்ந்து தண்ணி எடுக்க ஆத்துக்கு போனாங்க. தண்ணி எடுத்துட்டு வர வழியில ஒரு பானை லீக் ஆகுறத அவங்களோட ஃப்ரெண்டு பார்த்தாராம். அப்புறம் இந்த பானை ஓட்டையா இருக்கிறத அவங்க நண்பர்கிட்ட சொன்னாராம். அவங்க நண்பர் வந்து இல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அப்புறம் ஏன் இதை மாத்தாத இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். நான் இந்த பானையில தண்ணி எடுத்துட்டு போகும்போதெல்லாம் இந்த இடம் வந்து ரொம்ப வறட்சியா காஞ்சு போய் இருக்கும். எப்போ இந்த பானை வந்துட்டு ஓட்டையா ஆச்சோ அப்பத்துல இருந்து இந்த இடம் வந்து அந்த பானையில ஓட்டை மூலயமா வர தண்ணி மூலமா இந்த இடம் ரொம்ப செழிப்பா பூக்கள் நிறைவா ஆச்சு. ஸோ அந்த பூக்களை வந்துட்டு சர்ச்சுக்கு சில பேர் வந்து அலங்காரத்துக்காக எடுத்துக்கிறாங்க. சில பேர் வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. நானும் வந்துட்டு லோக்கல் மார்க்கெட்ல வந்து இதை நல்ல விலைக்கு வந்து விற்கிறேன். ஸோ இந்த பானை மூலயமா எனக்கு வந்து அழகும் நன்மையும் மட்டும் தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். இந்த விவசாயியோடைய அறிவை பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டாராம். சங்கீதம் 113:7-8 வாசிக்கிறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அந்த மனுஷன் நினைச்சிருந்தா அந்த பானையை தூக்கி போட்டுட்டு வேற வாங்கியிருக்கலாம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பானை தான் அவருக்கு நன்மை தந்துச்சு. இந்த மாதிரி தான் நிறைய பேர் நான் வந்துட்டு ரொம்ப வேஸ்ட்டு, நான் ஒரு பர்ஃபெக்டான பர்சன் கிடையாது, எனக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு அவங்களோட வீக்னஸை மட்டும்தான் பார்க்குறாங்க. கடவுள் அவங்களுக்கு கொடுத்த அவங்களோட டேலண்ட்களை பார்க்கவே மாட்டுறாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்க குறைவுகளை மட்டும் பார்க்காம கடவுள் நமக்கு கொடுத்துருக்க திறமைகளையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்